ஸோ ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைனில் ரன் பண்ணணும்னா நமக்கு ஒரு வெப்சைட் தேவை. அண்ட் வெப்சைட்டோட மெயின் மோட்டிவ் இஸ் டு இன்க்ரீஸ் த சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அப்படி இருக்கப்ப நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுற கஸ்டமருக்கு நம்ம ஒரு என்கொயரி ஃபார்ம் ஆர் ஹையரிங் ஃபார்ம் ஆர் கான்டாக்ட் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் இண்டிகேட் பண்ணி அந்த ஃபார்ம்ஸ் மூலிமா நமக்கு டேரெக்டாக லீட்ஸ் வந்து கஸ்டமரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்மளால ஈஸியாக ஒரு வெப்சைட்குள்ளே ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வந்து இண்டிகேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ WordPress டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு இங்கே பிளகின்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பிளகின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக பிளகின்ல போயிட்டு கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற ஒரு பிளகின் வந்து உங்களுக்கு டேரெக்டாக விசிபிளாக இருக்கும். இந்த பிளகினை வந்து டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இப்போ ஆக்டிவேட் மட்டும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கூடவே அல்டிமேட் ஆட்-ஆன்ஸ் ஃபார் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக உங்களோட கான்டாக்ட் ஃபார்மில் நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேட் டைம் பிக்கர் ஃபார் கான்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படிங்கிற பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஆக்டிவேட்டிங் கான்டாக்ட் ஃபார்ம் 7 இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இங்கே கான்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட ஃபார்மோட டைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இது வந்து சிம்பிளான HTML கோடாக இருக்கும். இது டேரெக்டாக நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக சில டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கோடை பார்த்து நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் என்ன மாதிரி இருக்க டைப்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் என்கொயரி த்ரூ இமெயில்ஸ் உங்களுக்கு கூகுள் ஷீட்ஸில் உங்களோட என்கொயரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த CF7 கூகுள் ஷீட் கனெக்டர் அப்படிங்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு PDF ஃபார்மேட்டில் போட்டு வச்சிருக்கேன். எப்படி கூகுள் ஷீட்டை வந்து கான்டாக்ட் ஃபார்ம் 7ஓட நம்ம இண்டிகேட் பண்ணி டேரெக்டாக என்கொயரி வந்து கூகுள் ஷீட்டில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் எப்படி சின்ன சின்ன கான்டாக்ட் ஃபார்ம் சேஞ்சஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு என்டையர் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு PDF ஃபார்மேட்டில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த PDF உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு பர்சனலாக DMல சென்ட் பண்ணுறேன்.